வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா புதன் காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதன் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோலையும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இதில் பகுதி 1. அப்போ புதன் காரகத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல்ங்கிறது இமெயில்னு சொல்லுவோம்ல, இமெயிலு அதே மாதிரி அஞ்சல் அட்டை இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம் தான். அருகம்புல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு, உடற்பயிற்சி, இலக்கணம், இலக்கியம் எல்லாமே புதன் தான். இலைகள் புதன் தான். தோல் சம்மந்தப்பட்டது எல்லா வியாபாரம், தோல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் எல்லாமே புதன் தான். உங்கள் உடம்புல குறிக்கக்கூடிய தோலும் புதன் தான். அழகு மாளிகை, அதாவது ஒரு அரண்மனை குறிக்கிறது புதன் தான். காளி மனை, காளி இடத்தை குறிக்கிறதும் புதன் தான். எழுத்துக்கள், நீங்கள் எழுதக்கூடிய எழுத்தும் புதன் தான். கல்வி, நீங்கள் படிக்கிறதும் புதன் தான், புதனுடைய காரத்துவம் தான். கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலை சிற்பங்கள் எல்லாமே நம்ம வரைகிறது, ஓவியராக வர்றது எல்லாமே புதன் தான். செய்தி ஊடகம், நியூஸ் சேனல் எல்லாமே புதனுடைய காரத்துவம்.